மதன், ரிங் வாங்கும்போது என்கிட்ட சொல்லிருந்தா நானே அளவு கொடுத்திருப்பேன். மச்சான், இந்த மோதிரத்தை யாருக்கோ அன்பளிப்பா கொடுக்கணும்னு எடுத்துட்டு வர சொன்னாரு. அது உங்களுக்கு தானா? மச்சான், அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்ததுல இருந்து அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அது உங்களுக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க விரலுக்கு அந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்குங்க. மதன், பூமிகா உண்மையிலேயே ரொம்ப அப்பாவியா தான் இருக்கா. ரியலி நைஸ். பூமிகா, போ போய் வேலை பாரு. போ. உட்காருங்க. நீ உட்காருமா, நீ உட்காரு. இல்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருமா, நாங்க உட்காரேன். என்னம்மா, என்ன முடிவு பண்ணிருக்க? என் முடிவு முதல்ல நான் மதன் கிட்ட நான் விரும்புறதா சொல்லிட்டேன். நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். மொத்தத்துல நான் இந்த வீட்டுக்கு வந்தா நான் ஒரு அதிர்ஷ்டக்காரியா தான் நினைப்பேன். வந்தாங்கிற வார்த்தையே வேணாம்மா. மதன் எப்படி கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு சொல்றானோ அதே மாதிரி மருமகன்னா எனக்கு நீதான். ஆமா, நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறதா முடிவு. என் ஃபாதரும் மதரும் வெவ்வேறு கொள்கையில இருந்தாலும் நான் எடுக்கிற முடிவுக்கு 2 பேரும் குறுக்க நிக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். அதனால நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அது மட்டும் இல்ல, நான் மதனோட சேர்ந்து வாழ போற நாளுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கேன். நல்ல முடிவா எடுத்திருக்கேம்மா. என்ன ஏதுன்னு எல்லாரும் கலந்து பேசிட்டு கூடி சீக்கிரம் நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து ஏற்பாடு பண்றேன். ஓகே ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வா. மதன், பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. போலாமா? பாய் ஆண்டி. அப்பா கடவுளே, என் பையனுடைய வாழ்க்கையில பூமிக்காங்கிற பீட போய் சுப்ரியாங்கிற ஒரு மகாலட்சுமி வீடு தேடி வரப்போறா. அவ வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இனிமே என் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். முத்து நெல்லு. என்ன கையில? பிரியாணிமா. யாருக்கு? ரோஜாக்கு. ஸ்வேதாங்க உள்ளதாமா இருப்பா. சரி போ. முத்து, அது என்ன கையில கவரு? அது ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்ல, தாலி கவர் தான் எடுத்துட்டு போறேன். என்ன அத்தை, இங்கேயும் அங்கேயும் குட்டி போட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி நடக்கிறீங்க? இப்படியும் அப்படியும் பறக்குறீங்க. முகம் வேற சரியா இல்ல. ஆமா, என்ன ஆச்சு? சக்தியும் தங்கம்மாவும் குடுக்கறதால தாங்க முடியாம சிங்கப்பூருக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? அட நீ ஒண்ணு. இந்த வீட்டை விட்டு ஓடுறவ நான் இல்ல. சக்தி பொண்ணுரங்கத்தை விட்டு ஓடுறதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல யோசனையா தான் இருக்கு. இதையேதான் உன் சம்மந்தி வசந்தாவும் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யோசிங்க. ஏய் ரமாமணி, நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ நடந்துகிட்டே இருக்க. ஏய், நான் சொன்னது சாத்தியமா? அது நடக்குமா? என்ன அத்தை இப்படி கேட்டீங்க? இந்த ரமாமணி கிட்ட யோசனை கேட்டீங்கன்னா சத்தியமா சாத்தியம்தான். இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சவ யாருன்னா உன்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், ரோஜா முத்து கல்யாணம் நடக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதானே. என்ன ஆன்ற? நீதான். ரோஜா முத்து 2 பேரும் சந்திச்சு பேசினத நீ வசந்தா மட்ட சொன்னதுனால தானே அவங்க எங்களை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு ஆச்சு. நான் அந்த ரோஜாவையும் முத்துவையும் பிரிக்கணும்னு தான் போட்டு கொடுத்தேன். அது கல்யாணத்துல முடிச்சிருச்சு.
இந்த நாரதர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. என்ன ரமாமணி இப்படி நடந்து நடந்து என்னத்தை தான் யோசிக்கிற? பிரமிச்சு போய் நிக்கிற. சரி, சக்தியையும் பொன்னுரங்கத்தையும் பிரிக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ரமாமணி, பொண்ணு ரங்கம் என் அண்ணன் பையன்னு தெரிஞ்சு போச்சு. என் அண்ணனுக்கு நிறைய சொத்து பணம் இருக்கு. என் பொண்ணு ஸ்வேதாக்கு எங்கேயோ மாப்பிள்ள தேடுறத விட சூப்பர் ஐடியா. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. ஐயோ, நீங்க சொல்லனா என்ன? சக்திய பொன்னுரங்கத்துக்கு இருந்து பிரிச்சுட்டு உங்க பொண்ணு ஸ்வேதாவை பொன்னுரங்கத்துக்கு கட்டி வைக்கணும். அதானே உங்க ஐடியா? நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல, அமெரிக்க ஜனாதிபதிக்கு பிஏவா இருக்கணும். அதானே சொல்ல வரீங்க? நான் நினைச்சத அப்படியே சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பொன்னுரங்கத்துக்கும் ஸ்வேதாவுக்கும் தனிமைய உருவாக்கி கொடுக்கணும். தனிமை தனிமை தனிமையா? அப்படின்னா பொன்னுரங்கம் காய்கறி வாங்க கடைக்கு போனா நீங்க கூடவே அனுப்பணும். யார? உங்க பொண்ணு ஸ்வேதாவ. ஓ, 2 பேரும் தனியா கடைக்கு போவாங்களா? அதுக்கப்புறம் பொன்னுரங்கம் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுவான். அப்போ ஸ்வேதா அவன் கைய பிடிச்சி காய்கறி வெட்ட, அப்புறம் குழம்பு கூட்ட, எல்லாத்துக்கும் உதவியா இருக்கணும். அப்ப பொன்னுரங்கத்துக்கு வேர்க்குமா? அப்போ கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே தொடச்சு விடணும். அப்போ 2 பேரும் இப்படி கண்ணுக்கு கண் பாக்குற சூழ்நிலை உருவாகும். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? ஏய், நீ என்ன நான் லவ் பண்றதுக்கு சொல்லி தர மாதிரியே சொல்ற? இந்த வயசுல உங்களுக்கு இப்படி எல்லாம் வேற ஆசை இருக்கா? கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னமும் இப்பதான் காதலிக்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏய், சீ, அதை விடு. இத பாரு, நீ சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்படியே பண்ணுங்க. பொன்னுரங்கம் ஸ்வேதாவுக்கு சமையல கத்து கொடுக்கட்டும். ஸ்வேதா பொன்னுரங்கத்துக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கட்டும். நாம அவங்க 2 பேருக்கும் காதலிக்கிறது எப்படின்னு கத்து கொடுப்போம். இப்படி சும்மா என்கிட்ட தலையாட்டுறத விட்டுட்டு உங்க பொண்ணு கிட்ட போய் நாளைக்கு காலையில அவ நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி செய்யுங்க. சரி, இப்பவே போறேன். போங்க போங்க. இந்த பொன்னுரங்கம் எப்படியும் சக்தியை விட்டு பிரிய மாட்டான். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். ஏதோ ஒருவேளை அப்படி ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா இந்த சிங்கப்பூர்காரி இது எல்லாத்துக்கும் ரமாமணி தான் காரணம்னு என் தலையில உருமா கட்டுவாள்ல. ஐயோ, என்னது, நானும் இந்த கொண்டைக்காரி மாதிரி தலையாட்ட ஆரம்பிச்சிட்டேன். Hi Supriya, what a surprise. ஹாய் மதன். என்ன இந்த பக்கம் கடைக்கு வந்தியா? ஆமா. என்ன காரை நிறுத்திட்டு நீங்க மட்டும் நின்னுட்டு இருக்கீங்க? நானும் கடைக்கு தான் வந்தேன். ஓ, அம்மா காய்கறி வாங்கிட்டு இருக்காங்களா? நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா என் கூட வரல, சர்வன் தான் வந்திருக்கா. ஓ, அவ எங்க? தோங்க. ஓ, தேர். வணக்கங்க. ஹாய் மதன், உங்க சர்வெண்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்? ரொம்ப அழகா சேலை கட்டி இருக்காங்க. இவ சேலை கட்டி இருக்க ஸ்டைலும் மத்தாப்பு சிரிப்பும் குண்டு முகமும் கொண்ட அழகும் அப்படியே சூப்பரா இல்ல? இந்த மாதிரி கெட்டப்ல நானும் ஒரு நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மதன் அப்படி பாக்குறீங்க? ஏன்
இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிக்காதா? சுப்ரியா, இந்த கெட்டப்பு சர்வன்ட்க்கு ஓகே. நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் தான் பொருத்தமா இருக்கும். நீங்க டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்ட நிலா மாதிரி மாடர்னா இருக்கீங்க. ஆமா, நீங்க ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டுல சர்வன்ட் இல்ல? இருக்கா, ஆனா ஒரு 10 நாள் லீவு. நான் தான் மார்க்கெட் வரணும். அப்புறம் மதன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஷூர், சொல்லுங்க. டெய்லி 2 hours ஒரு 10 daysக்கு உங்க சர்வெண்ட்டை எங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறீங்களா? ஓகே, அதனால என்ன, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கே கூட்டு வரேன். சுப்ரியா, பூமிக்கு அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பூமிகா, சம்மதமா? என்ன யோசிக்கிற? அது அவங்க ஒன்னும் யோசிக்கல, திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்களா, புது இடத்துக்கு போய் வேலை பார்க்கணும் இல்லையா, அதான் கொஞ்சம் தயங்குறாங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க கிளம்புங்க, நானே கூட்டு வந்து உங்க வீட்டில் விடுறேன். ஓகே, தேங்க்ஸ் மதன். Yeah. பாய். பை. என் மச்சான் ஆசை நிறைவேறணும்னு நான் கால் கடக்க நின்னு வேண்டிக்கிட்டேன். அவர் மனசை ஏன் இப்படி எல்லாம் மாத்தி வைக்கிற? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? பூமிகா, ஏன் கண்காலங்கிட்டு இருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். என்ன இந்த வீட்டுல வேலை பாக்குறவன்னு போய் சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் வேலை செய்ய அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்களே. ஹே, இதுக்கா கண்காலங்கிற? லூசு தான் நீ, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு சுப்ரியா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அம்மா உன்னை வீட்டுல வேலை பார்க்கறோம்னு சொல்லி தான் சுப்ரியாட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதை நான் எப்படி மாத்தி சொல்ல முடியும்? டைவர்ஸ் வரைக்கும் பொறுமையாரு, அம்மா சொன்ன சொல்லிட்டு போறாங்க. நானும் அம்மா சொல்றதுக்காக ஆமா சாமி போட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன, பேசாம இரு. கண்டதை நினைச்சு நீயே கண்கலங்குற? அதுக்கெல்ல மச்சான், என்ன அந்த டாக்டர் அம்மா முன்னாடி அப்படி சொல்லிட்டீங்களே. உண்மையிலே நான் அப்படி இல்ல. உங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்சிட்டா உங்களையும் அத்தையையும் அந்த டாக்டர் அம்மா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களை யாராவது தப்பா நினைச்சு ஏதாவது சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது மச்சான். என்ன பண்றது, அம்மா இப்போ ஒரு நாடகம் போட்டு ஒன்னே என்னையும் நடிக்க வச்சிருக்காங்க. முடிவு எப்படியோ யாருக்கு தெரியும்? நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், போதுமா? இங்க பாரு, சுப்ரியாக்கு என்னமோ தெரியல, என் மேல ஒரு நட்பா இருக்கா. என்கிட்ட அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கிறா. அவ உதவி கேட்டா மறுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, அதான் சரின்னு சொல்லிட்டேன். மச்சான், இருந்தாலும் என்ன இப்படி அவங்க வீட்ல போய் வேலை பார்க்க சொல்லிட்டீங்களே, அத நினைச்சாதான் அழுகே வருது. அதான் சொன்னல, அம்மாக்காக தான். இப்ப என்ன மச்சான், அப்படியே என்ன அவங்க வீட்லயே வேலை பார்க்கற மாதிரி விட்டுற மாட்டீங்களே? ஹே, இப்ப நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? முதல்ல ஒரு 10 நாளைக்கு சுப்ரியா வீட்டுக்கு போ. அவங்க சொல்ற வேலையெல்லாம் அவங்க மனசு கொண்டாம செஞ்சா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பூமிகா, நீ இந்த வீட்ல யாருக்காக வேலை செய்யற? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. இப்போ அம்மாவுக்கு சுப்ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப சுப்ரியா நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் தானே, அப்ப அவ வீடும் நம்ம வீடு தானே. நீ நம்ம வீட்டுல வேலை பாக்குற, அப்படியே அந்த வீட்டுல வேலை பாரு, அவ்வளவுதான். இந்த மச்சானுக்காக நீ செய்வியா செய்ய மாட்டியா? என்ன பூமிகா, இந்த மச்சான் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா நீ அந்த வீட்டுல போய் வேலை செய்வியா இல்லையா? மச்சான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் மச்சான். என் செல்லம் சாமி.
நீதாம்மா காப்பாத்தணும். அக்கா என்னக்கா ஊஞ்சல நீங்க ஆட்டி விடுறீங்க? உட்காருங்க, நான் ஆட்டி விடுறேன். இருக்கட்டும் ஸ்வேதா கண்ணு, சந்தோஷமா உட்கார்ந்து ஆடு. இந்த வீட்ல என்ன ஆடுனாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருக்கணும். என்னத்த? ஆமா வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். விவகாரமான வேலைக்காரன். மாப்பிள்ள எவ்வளவு அருமையா பாடுற. ஆமா பொண்ணுரங்கம், இன்னொரு பாட்டு பாடு. பாடட்டுமா? என் பேரு பொண்ணுரங்கம், அப்படி பாடு. இளஞ்சிங்க கண்ணுரங்கம். என்னோட உள்ளதெல்லாம் பெண்சிங்கம் 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 இளஞ்சிங்கம் 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 இளஞ்சிங்கம். என் மருமகன் என்ன அழகா பாட்டு பாடுறான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படி பாடு மருமகனே. என் மருமகன்னா மருமகன் தான். என்னது மருமகனா? பாட்டுன்னு பாட்டு. பொண்ணுரங்கம் சூப்பரா சமைக்கும். அது மட்டும் இல்ல, அவர் பெரிய லட்சியவாதி. இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவாளியா ஆக போறாரு. வாழ்த்துக்கள் மருமகனே. தேங்க்ஸ் காஞ்சனாமா. ஏன் மருமகனாச்சு? மாப்பிள்ள என்ன காஞ்சனாமான்னு கூப்பிடாதீங்க. நான் உங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி. என்ன உரிமையோட அத்தைன்னு கூப்பிடுங்க. ஆகட்டுங்க, இனிமே உங்களை அத்தானா கூப்பிடுறேங்க. சரிங்களா அத்தை? சரிங்க மாப்பிள்ள, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும்னாலும் கேளுங்க அத்தை, நான் ஓடி வந்து செய்வோம்ல. ஏன்னா நீங்க என் அத்தை இல்ல, என் அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசும்போது என் தங்கம்மா இங்க இல்லையே, இருந்திருந்தா நல்லா இருக்கும். அத்தை, இந்த ரமாமணி மாதிரி யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். மாப்பிள்ள நீங்க இப்படி பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. காஞ்சனாமா, என் பொண்ணு ரங்க மாமாவை எதுக்கு நீங்க மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கீங்க? என் மாமா என்ன உங்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிருக்காரு? ஆமா, என் பொண்ணுதான் கட்டியிருக்காரு. சக்தி என் பொண்ணு, பொண்ணு ரங்கம் என் அண்ணன் பையன். அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட சொல்ற? அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சொல்லுங்க மாப்பிள்ள, இவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அத்தை அத்தை, அவளுக்கு அதிகாரம் இருக்குது அத்தை. அருக்காணி யாரும் இல்ல, இந்த வீட்டுல அருக்காணிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக நீ அண்ணன் பையன், உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா இவையும் தப்பா நினைக்கணுங்கிற? அத்தை தப்பா நினைக்கல, தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அருக்காணி இங்க வா. என்ன மாமா? இந்தா அருக்காணி, அத்தை சக்திக்கு சித்தி, எங்க அப்பாவுக்கு தங்கச்சி. அவங்க என்னைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லல்ல? தப்பு இல்ல, அது எனக்கும் தெரியும். ஆனா அவங்க ஸ்வேதாவை உங்க பக்கத்துல வச்சு பேசினது அது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அர்க்காணி அத்தை இதோ வர அத்தை. அத்தைக்கு இங்க நடக்கிறது ஒன்றும் தெரியல போல இருக்கே. என்ன பண்ணுவேன் நானு? அர்க்காணி அருக்காணி, சின்னத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குல்ல, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போ. இதோ மாமா நான் போறேன். மாப்பிள்ள என்னத்த? அது அத்த ஏதோ உதவி கேட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சொல்றேன் மாப்பிள்ள. ஸ்வேதாக்கு சமையல் சுத்தமா தெரியாது. நாளைக்கு வாழ போற இடத்துல பொம்பளை பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா மாப்பிள்ள? ஐயோ, கட்டாயம் தப்பா நினைப்பாங்க அத்த. நாளைக்கு வாழ போற இடத்துல சமைக்க தெரியலன்னு சொன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் நானாவே இருந்தாலும் கேள்வி கேட்பேன் அத்த. சமைக்க கூட தெரியலன்னா எப்படி? அத்தை நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? என்ன பண்ணலாம்னு உங்க மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது? நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். நீங்க கவலையே படாதீங்க அத்த. டீ போடுறதுல இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் கத்து தரேன். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஸ்வேதா, மாமா கூட கிச்சனுக்கு போய் சமையல் எப்படி பண்றதுன்னு கத்துக்கடி. அம்மா கத்துக்கிறேம்மா, அதுக்கு தான் கேட்டரிங் காலேஜ் இருக்கு, கிளாஸ் இருக்கு, அங்க போய் கத்துக்கிறேன். அங்க போய் கத்துக்கலாண்டி. அதுக்கு முன்னாடி மாமா கிட்ட கத்துக்கோ. அப்படி கத்துக்கிட்டாதான் படிக்கிறப்ப உனக்கு ஈஸியா இருக்கும். மா எதுக்குமா மாமாவை தொந்தரவு பண்ணணும்? ஸ்வேதா கண்ணு,
அதெல்லாம் தொந்தரவே கிடையாது. அம்மா சொல்ற மாதிரி நீ அங்கேயும் போய் கத்துக்க. அதுக்கு முன்ன இங்கேயும் கத்துக்க. உன் மாமன் சோழன் தான் பொண்ணுறங்க உனக்கு முழிச்சா கத்து தரேன். வீட்டு சமையல்ல நான் ஒரு படிக்காத மேத. இன்னும் ஒரே வாரத்துல உனக்கு நான் எல்லாமே சொல்லி தரேன். போதுமா? என்ன பாக்குற? சரிங்க மாமன் சொல்லிடி. சரிங்க மாமா, நீங்க எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. வா, இன்னதுக்கு தாமதம் இன்னைக்கே சொல்லி தர ஆரம்பிச்சிடுறேன். போ 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 ஸ்வேதா, நல்ல சமைக்க கத்துக்கோ. அப்பதான் வாழ போற வீட்ல நல்ல பேர் கிடைக்கும்.